நான் எனக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு விஜய் பற்றி ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. ஒரு நல்ல சொல் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு நல்லா பண்ணுவார்னு இருக்குது. ஆனால் கூட்டணி பற்றி கேட்டிங்க அப்படின்னா டிஎம்கேயும் சரி பிஜேபியும் சரி அவங்க ஸ்டாண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி விஜய்க்கு கொஞ்சம் கான்ட்ராக்டாக இருக்குது. ஸோ அதனால் விஜய் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கட்சி கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா இது திமுகவுக்கு பாதிப்பா இருக்குமா? திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. இவங்க கூட்டணி நல்லா வலுவா இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு கூட்டணியுடைய பர்சன்டேஜ் எடுத்தாவே திமுக தான் வின் பண்ணும். அதுல ஒன்றும் சந்தேகமெல்லாம் கிடையாது. இப்ப தாவேகாக்கு எவ்வளவு இருக்குது, அந்த விஜய் கட்சிக்கு எவ்வளவு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அவருக்கு சில இதெல்லாம் சொல்றாங்க 4% மேல இருக்காது. வர்ற ரசிகருங்க எல்லாம் யாரும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ரசிகருங்க வேற, ஓட்டு போடுறவங்க வேற. சரிங்களா? அதே மாதிரி ஏடிஎம்கே இப்போ குறைஞ்சு போச்சு ஓட்டு. அவர் எடப்பாடி ஒரு ஸ்டெடியான மைண்டா பேசல. இந்த இந்த தமிழ்நாட்டில் படிப்புக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. அவரு இப்போ ஆன்மீகத்துக்கு போயிட்டாரு. அதனால மக்கள் படிச்ச மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. புத்தி உள்ள மக்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால சினிமா நடிகர்கள்லாம் எம்ஜிஆர் காலம் வேற, இவர் காலம் வேற. எம்ஜிஆர் வாரி வாரி கொடுத்தாரு, நிறைய செஞ்சாரு. அதனால எல்லா ஊருக்கும் போனாரு, ஏழைகள் எல்லாம் பார்த்தாரு, நேருக்கு நேர் மக்களோட தொடர்புல இருந்தாரு. இவரு யாரையுமே பார்க்கறதில்ல. வீட்லயே எல்லா சிலையும் வச்சுட்டாரு. வீட்லயே எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடிடுறாரு.